என் பேர் வந்துட்டு சுஹைப். நான் வந்துட்டு காத்தாங்குடி பீச் ரோட்டில் நெக்ஸ்ட்ல சொல்லி ஃபோன் ஷாப் வச்சுக்கலாம். நான் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்துட்டு இப்போ அவர் வந்து நல்லா ஃபேஸ்புக்கில் போடப்பட்டு பண்ணிருக்கு. எனக்கு வந்துட்டு கையில் ஃபோன் இருக்குது, அதாவது இன்றைக்கு தான் ஃபோன் கிடச்சி, அதனால் அதுக்குரிய டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்றைக்கு தான் போடுறேன். கொஞ்சம் பாருங்கள், எல்லாரும் சின்ன வீடியோ வருது, அவ்வளோ கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பாருங்கள். என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்துட்டு நிறைய பேர் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அது அவர் செஞ்சு அதில் காசு வாங்கி அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ஃபேஸ்புக்கில் போட்டிக்காங்க. அது சம்மந்தமாக செஞ்சு சொல்லி நடந்து வந்துட்டு ஒரு ஒரு பிரச்சனை தான். நான் குறிப்பிட்ட ஒரு நகர வாழ்க்கை அவர் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்து எடுத்தாரு அதை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, அதாவது ஃபோன் மாற்றி கேட்டார், டாக்குமெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி அதை மாற்றி கேட்ட வகையில் அந்த மாற்றி கொடுக்கல. என்கிட்ட வந்துட்டு அந்த அவர் ஃபோனை பார்த்த வகையில் அந்த ஃபோனில் வந்துட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதாவது நிறைய பெண்கள் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு. அது மிச்சம் மோசமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் வந்துட்டு என்ன செஞ்சேன், இது நிறைய பேர் வாழ்க்கையில் சம்மந்தப்படி இந்த வேணா சும்மா நான் என் ஃபோனில் எடுத்து வச்சேன். சும்மா எடுத்தேன், அதை எனக்கு அதில் எந்த தேவையும் இல்லை, சும்மா எடுத்து வச்சேன். அப்படி இருக்கிறதுல வந்துட்டு அதை வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நெருக்கமாக்கிற ஒரு 2 பேருக்கும் அதை சொன்னேன் மட்டும்தான். அது சம்மந்தமாக நான் வேறு எதுவுமே செய்யலை, அதை எடுத்து வச்சே மட்டும்தான். ஏதோ தெரியாமல் எடுத்து வச்சுட்டேன். நான் அது செஞ்சது பிள்ளை தான், நான் சரியான சொல்ல வரல, பிள்ளை தான். நான் அதை எடுத்து வச்சுட்டேன். ஆனால் இப்போ வந்துட்டு என்ன பிரச்சனை சொன்னால், அது வந்துட்டு நான் வந்துட்டு அதை எடுத்து நிறைய பேருக்கு அதில் இந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது அதை வச்சு மிரட்டி காசு கட்டதாகவும், அது இல்லாமல் வேறு நிறைய பிரச்சனைகளையும் எந்த மேலே சுமத்தி, இது மாதிரி வேறு ஆட்களுக்கு நடந்தது நான் செஞ்சதாகவும் நான் செஞ்சிக்கிறதாகவும் சுமத்தி எனக்கு வந்துட்டு என்னை கூப்பிட்டு அடிச்சு என்னை தலையை வச்சுன்னா இப்போ வந்துட்டு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் தலையில் கட்டு போட்டிக்கு இங்கே வந்துட்டு 8 தையல் போட்டிக்கு கையிலையும் இந்த மற்ற கையிலையும் காயம், உடம்பெல்லாம் சரியான வருத்தம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் வச்சுக்காங்க. போலீஸ்ல எங்கே தான் இருக்கு. மற்றது நான் நிறைய பேர்ட்ட காசு வாங்கினதாகவும், என் அக்கௌண்ட்ல நிறைய காசு 85 லட்சம் அப்படி நிறைய காசு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. சும்மா நான் சொன்ன அந்த வீடியோட நீங்க பாத்தீங்க, நான் போட்டிக்காங்க, நீங்க வீடியோ எடுத்து சொல்லி போட்டு கேட்காங்க, நான் எடுத்து எங்க சொல்றேன். ஆனா வந்துட்டு நான் வந்துட்டு அதை வச்சு காசு வாங்கல, நான் அதை சொல்றேன். அதை வச்சு நான் காசு யார்ட்டையுமே கேட்கணும் அந்த வீடியோல சொல்றேன். நான் அது உண்மையாவே நான் அப்படி யார்ட்டையுமே காசு கேட்கல. அதை வச்சு இது வேணுமன்றமாக ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. இதை வச்சு நிறைய விஷயங்களை எந்த போக்காங்க, நான் அப்படி எதுவுமே செய்யலை. அதே இப்போ இந்த சமூக வலைத்தளங்கள்ல அதை பதிவு செஞ்சு பிள்ளையா எல்லாரும் அதை விளங்கிட்டு ஒரு சின்ன குறிப்பிட்ட ஒரு வீடியோ மட்டும் போட்டு அதுல என்ன சொல்றேன், இன்னொரு ஆள் வீடியோ மேலே போட்டுருந்தாங்க. இந்த பெண்ணோட பழகினோர் ஆள், அவருக்கு இந்த விஷயம் தெரியும். அவர் அதுல சொல்றாரு, எந்த போன்ல அவர் இந்த குறிப்பிட்ட ஆள்ற டாக்குமெண்ட்ஸ், அவருக்கு சம்பந்தப்பட்ட நிறைய ஆட்கள வீடியோ போட்டோஸ் இருந்து பார்த்தேன்னா அதுல அவரும் அதுல தெளிவாக சொல்றாரு. அந்த வீடியோ போட்டு டெலிட் பண்ணியிருந்தாங்க. அப்படி பண்ணிட்டு நான் போட்டது வந்து போட்டிக்காக நான் காய்க்கிற மாதிரி நானும் அதில் தெளிவாக சொல்றேன். உங்களுடைய நான் எடுத்ததான், ஆனா வந்துட்டு நான் வந்துட்டு அதை மிரட்டி நான் யார்ட்டையும் காசு வைக்கலைன்னு அதுல தெளிவாக சொல்றேன். அப்படி செஞ்சதை போட்டோ அதை பெரிய ஒரு விஷயத்த சோசியல் மீடியாவில் போடக்குள்ள ஒரு வித்தியாசமா தவணை கொள்வாங்க. இதை கொண்டு எல்லாருமே சொன்னாங்க, எனக்கு பிள்ளையா காய்ச்சி நான் போய் செய்யறேன், என்னை பத்தி தெரிஞ்சாக்களே தெரியும். ஆனா அவங்க நிறைய பிள்ளையா காய்ச்சி நிறைய இது செஞ்சு நான் ஃபுல்லாக அவமானப்படுத்தி போட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு பேஸ் ஹாஸ்பிட்டல் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வெட்டிக்கரோட தான் இருக்கேன். நான் வந்துட்டு அதே மாதிரி பெண்ணோட சம்பந்தப்பட்ட ஆளும் வந்து அவர் அட்மிட் ஆகிக்காரு. அவர்ல இந்த கை ஒரு விரல் கூட வரல. ஆனா அவர் அட்மிட் ஆகி அவர் இங்கே இருக்காரு. இப்போ நான் டிஸ்சார்ஜ் ஆகி கொண்டு அவன் போறேன் மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அவ்வளவு ஒரு மோசமான வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ என்ன இதுக்குள்ள கொண்டு தள்ளி இது வேற பிரச்சனை என்னோட சேர்த்து என்னை ஒரு இதுக்குமே ஆளாக்காத மாதிரி செய்ய போற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் வந்துட்டு சரியா யோசிச்சு இதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்ப்பு வந்து தரணும். ஆனா போலீஸ்ல கமெண்ட் பண்ணிக்கேன், நான் இங்க டிஸ்சார்ஜ் ஆகினா டிரெக்டா போலீஸுக்கு தான் நானே போறதுக்காக இருக்கேன். போய் இதை நான் செய்யறேன், நான் செஞ்சது பிள்ளைதான், நான் செய்ய இந்த இடத்துல சொல்ல வர இல்லை. அவர் போன்ல இருந்து நான் அடுத்தது இந்த பிள்ளைதான், அதை நான் ஒத்துக்கொள்றேன். அதுக்குரிய தான் அனுபவிச்சுக்கொள்றேன். ஆனா வந்துட்டு செய்யாத பிள்ளையை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஒரு காலமும். நான் அப்படி அதை வச்சு காசு கேட்டு நான் செய்யல. அடுத்து இந்த போன்ல நிறைய பேர் விஷயங்கள் இருந்ததெல்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் எல்லாமே போய் வந்துட்டு அதுக்கு ஆதாரங்களும் இல்லை அப்படி இதுக்கு சொல்றாங்க. ஆனா அவங்கள போன்ல இருந்ததை நான் எடுத்து வச்சிருந்தேன். எந்த போன்ல என்னோட சம்பந்தப்பட்ட நான் பிள்ளையா இருந்த மாதிரியோ எதுவுமே என்கிட்ட இல்லை. அப்படி இருந்தால் அதுக்குரிய தேவை நான் சப்மிட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்த நான் இது செய்யறேன்னு சொல்லியிருக்கேன். மக்கள் வந்துட்டு இதை வந்து ஒரு சரியான ஒரு இதுக்குரிய அநீதியோட தாங்க இதோட நான் கேட்டுக்கொள்றேன். இதுக்குரிய இது வந்துட்டு சட்டத்திலையும் அலுவலகத்திலையும் இதுக்குரிய நீதி எனக்கு கிடைக்குமா நான் நினைச்சிக்கேன். நான் பிள்ளை செஞ்சிருந்தா அதுக்குரிய நினையாக தரட்டும். ஆனா வந்துட்டு அதை வெறுத்தது என்ற பிள்ளை, அதை நான் ஒத்துக்கொள்றேன். மற்றபடி இதை வச்சு நான் மிரட்டி காசு கட்டதோ வாங்கினதோ நான் செய்யலை. அவ்வளவுதான் உண்மை. இது வந்துட்டு இதுக்கு மேல் உள்ளத சட்டமும் அவ்வளவு பார்த்துக்கொள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும்.